சிவா என் தம்பி மாதிரி. ஷாருக் கானுக்கு நான் தான் மாமனார், சிவகார்த்திகேயனுக்கு நான் தான் மாமனார். அதே மாதிரி இருக்கீங்க சார். இப்போ நின்று நீங்க தள்ளுனாலும் அப்படியே தான் இருக்கு பாக்க. உங்க கெட்டப் பயங்கரமா இருக்கு. அடுத்த தனுஷ் படத்தை கதை எதுவுமே கேட்க மாட்டேன், நடிகன்னு சொல்லுங்க நடிச்சிடறேன். நீங்க பார்த்த லொகேஷன்ல பார்த்தேன், ஸ்ரீதிவ்யா வந்து தமிழ் கத்துக்கிட்டது விட நீங்க ஸ்ரீதிவ்யாட்ட தெலுங்கு அதிகமா கற்றுலாம். நமக்கு எல்லாம் நாங்க பார்த்துட்டு தானே இருந்தோம். ஆமா, இந்த சங்கத்தின் மூலமா நாங்க என்னெல்லாம் சொல்லினா இனிமே எந்த ஷூட்டிங்கா இருந்தாலும் ஹீரோயினோட அம்மா கூட வராதீங்க. அண்ட் பாடகர் சிவகார்த்திகேயன். ஊரே காக்க உண்டான சில்லாவோ திண்டுக்கல்லு சின்னால பட்டி பக்கம் சொல்லு, நம்ம சிலுக்குவாறு பட்டி சிங்கம் செம்பு கலக்காத தங்கம் அது வச்சிருப்பதோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம். இமானுக்கு வாழ்த்துக்கள். சிவா பார்த்தா எனக்கு இப்போ கொஞ்சம் பொறாமையா இருக்கு. ஏன்னா சத்யராஜ் சார் கூட நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஒரு 3-4 படம் ட்ரை பண்ணோம் சார், நடிக்கவே மாட்டேன்ட்டாரு. எந்தெந்த படம் நாங்கள் சொல்லலை, இப்போ சொன்னால் தப்பாக இருக்கும். பட் இப்போ கூட ஒரு 2 மாதம் முன்னாடி கூட போய் சார் முன்னாடி அப்படியே உட்காந்துருந்தேன் சார் சார் சார்னு. அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. அதே மாதிரி இருக்கீங்க சார். இப்போ நின்று நீங்கள் தள்ளுனாலும் அப்படியே தான் இருக்கு பாக்க. உங்க கெட்டப் பயங்கரமா இருக்கு. அடுத்த தனுஷ் படத்தை கதை எதுவுமே கேட்க மாட்டேன், நடிகன்னு சொல்லுங்க நடிச்சிடறேன். அவ்வளவுதான். இந்த மேடையில சொல்லிடுறேன், நான் எஸ்கேப் ஆக முடியாது. இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வந்ததுல இப்படி ஒரு ஜாக்பாட் எனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். கடவுளுக்கு நன்றி. தேங்க்யூ சார். நீங்கள் வாங்க சிவா, ஒரு படம் பண்ணலாம், உங்களுக்காக ஒரு கதை பண்ணலாம், ஒரு பிளாட்ஃபார்மாக இது இருக்கட்டும். அது ஏன்னா அவருக்குள்ள அப்படி ஒரு டேலண்ட் இருந்தது எனக்கு தெரிஞ்சது. கண்டிப்பாக இவர் ரொம்ப டேலண்டட். ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் உட்காந்துருக்கும்போது அவர் காம்பேரிங் பண்ணிட்டு இருந்தார். அங்கே பார்த்து தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், டெஃபினட்டாக இந்த பையனை எப்படி யூஸ் பண்ணணும், ரொம்ப டேலண்டட், பயங்கர டைமிங் இருக்குது இந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். 3ல அப்புறம் ஒரு என்னுடைய ஃப்ரெண்டாக நடிக்க கூப்பிட்டு ஒரு 3-4 நாளில் நான் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது ரொம்ப பெரிய பிளண்டர், ரொம்ப பெரிய தவறு, அவருக்கு ரொம்ப பெரிய தவறு செய்கிறோம் நம்ம. அவர் இந்த மெட்டீரியல் கிடையாது, அவர் ஒரு ரியல் ஹீரோ மெட்டீரியல். ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு இந்த மேடையில் பார்க்க. நான் சிவாட்ட அடிக்கடி சொல்லுவேன், சிவா நான் இப்போ சொல்கிறது கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும். ஒரு மேடை இருக்கும், அந்த மேடையில் முதல்ல நான் ஏறுவேன், அதுக்கான ஒரு கைத்தட்டல் இருக்கும், எனக்கு அப்புறம் நீங்கள் ஏறுவீங்க, அதை விட ஜாஸ்தி இருக்கும். இந்த நாள் ரொம்ப தூரம் இல்லை, நிச்சயமா இது ஒரு நாள் நடக்கும். அப்போ முதல்ல கைத்தட்டது நான் தான் இருப்பேன். எனக்கு சின்ன வயசுல நான் எங்கள் வீட்டில் 4வது, எனக்கு அண்ணன் 2 அக்கா இருக்காங்க, நான் 4வது தான் பிறந்த பையன், சின்ன பையன். எனக்கு தம்பி இல்லை, எனக்கு ரொம்ப ஃபீலிங் இருக்குது சின்ன வயசுல இருந்தே. எங்கள் அண்ணன் வேலை வாங்கிட்டே இருப்பான், கீழே விளையாண்டுருப்பேன். நான் 3 ஃப்ளோர் கீழே விளையாண்டுருப்பேன். நேரம் கத்தி கூப்பிடுவோம், வாடா வாடான்னு. ஏதோ தலைப்போற விஷயம் அடிச்சு குடிச்சு படிக்கட்டு ஏறி மேலே போவான், அந்த ஃபேனை போடுறேன் அப்படின்னு. அவரோட சாப்பிட்டுட்டு இருப்பேன். சிவா என் தம்பி மாதிரி. அவர் எனக்கு தம்பி, ஃப்ரெண்டுக்கும் மேலே தான், அதுக்கும் மேலே தான். அப்படிதான் நான் சிவாவை பார்க்குறேன். இனி எந்த இடத்துல எந்த கட்டாயத்தில் தோல் கை கால் எது வேணாலும் கொடுத்து நம்ம கூட தான் இருப்பேன். நிச்சயமாக நீங்கள் இன்னும் பெரிய பெரிய உயரத்துக்கு போக நான் கூட தான் இருப்பேன். நீங்கள் கொஞ்சம் நல்லவர், கொஞ்சம் கெட்டவர். அது என்ன சொல்கிறது, எதுக்காக இவ்வளோ அஃபெக்ஷன் மேலே எனக்கு தெரியல. அது பட் இருக்கு, அவ்வளோதான். மேடையில் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை தான், ஒரு தோணிச்சு சொல்லிட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. மற்றபடி அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு சார், செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பாட்டு. படமும் சரி பாடலும் சரி ரொம்ப பெரிய வெற்றி நிறைவேற வேண்டியது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சிவா விட்ட கேளுங்க, அசந்துருவீங்க. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி யாராச்சும் சினிமாவில் நடிக்க வந்தாங்கன்னா முதல்ல போய் நாடகத்தில் நடிச்சுட்டு வாயா, அப்போதான் சினிமாவில் வந்து நீ ஷைன் பண்ண முடியும் நல்லா. ஏன் அப்படி இல்லை, மக்கள் தலம் எம்ஜிஆர், நடிகர் தலம் சிவாஜியெல்லாம் நாடகத்தில் தான் நடிச்சுட்டு வந்தாங்க. அதனால அந்த நாடகத்தில் நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் சினிமாவில் வந்து ஒரு பெரிய இடத்த பிடிக்க முடியும். போய் முதல்ல நாடகத்தில் நடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. அது ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் ரஜினி சார் வந்து சூப்பர் ஸ்டார்னா முதல்ல போய் இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு வாங்கப்பா, அப்போதான் வந்து சினிமாவில் ஒரு பெரிய இடத்த பிடிக்க முடியும் அப்படின்னாங்க. கமல் சார் பெரிய ரேஞ்சு வந்ததுக்கு அப்புறம் போய் டான்ஸ் எல்லாம் பழகிட்டு வாங்கியா, அப்போதான் சினிமாவில் வந்து ஒரு பெரிய இடத்த பிடிக்க முடியும் அப்படின்னாங்க. இப்ப சினிமாவில் நடிக்க யாராச்சும் வந்தாங்கன்னு என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல போய் டிவியில கம்பேர் பண்ணிட்டு வாங்கயா, அப்பதான் சிவகார்த்திகேயன் ரேஞ்சுக்கு வரும்.
இதுக்கப்புறம் வார்த்தை வர மாட்டேங்குது. எம்ஜிஆர் சார், சிவாஜி சார், ரஜினி சார், கமல் சார் கூட போட்டு அப்படி கொண்டு வந்தோமா இல்லையா? இல்ல உண்மையிலேயே அது வந்து நம்ம காம்பேர் பண்ணல வந்து என்னன்னா, காம்பேர் பண்ணல என்ன ஆகுதுன்னா, நம்ம சொந்தமா ஐட்டங்களை போட்டு தாக்கிட்டே இருக்கிறோம்ல. இந்த என்ன யாரு பேசினாலும் அது கவுண்டரை பேசுறோம்ல, அது வந்து நல்ல பிராக்டிஸ் ஆகிக்குது. அது வந்து சினிமாவில் ஆக்ட் பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் அது வந்து அனுபவபூர்வமா உணர்ந்தேன். சிவகார்த்திகேயன் கூட நடிக்கல, எனக்கு அது கிளீனா தெரியுது அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் அவர் ஏதோ ஒரு நம்ம தம்பி மாதிரி தோல் மேல கை போட்டு சர்வ சாதாரணமா பழகிட்டு இருந்தேன். ஒரு ஏன் இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகிறாருன்னா, அவர் பிஇ படிச்சவர். ஐயோ பிஇயா, பிஇ படிச்சவர் கூட போய் நம்ம இவ்வளவு சர்வ சாதாரணமா பழகிட்டுமேன்னு முடிக்கிறதுக்குள்ள எம்பிஏங்கிறாரு. நம்மளுக்கு என்ன சந்தோஷம்னா, ஷாருக் கானுக்கு நான் தான் மாமனார், சிவகார்த்திகேயனுக்கு நான் தான் மாமனார். அவர் சினிமா விஷயத்தையில ரொம்ப ஃபிங்கர் டிப்ஸ் வச்சிருப்பாங்கன்னு சொன்னாங்க. அது வந்தோடனே சொன்னார், சார் சென்னை எக்ஸ்பிரஸ் 4000 பிரிண்ட் போடுறாங்க சார், 4000 பிரிண்ட். நான் தம்பி சிவகார்த்திகேயனை தம்பின்னு சொல்லக்கூடாது, என் மகன் வயசு இருந்தாலும் கொஞ்சம். நான் தம்பி சிவகார்த்திகேயன் எப்படி வாழ்த்துறேன்னா, நீங்களும் ஷாருக் கானை போல் 4000 பிரிண்ட் ரிலீஸ் ஆகிற படங்களில் நடிக்க வேண்டும் என்று. சரி, மற்றவங்களையும் கொஞ்சம் புகழ்ந்து பேசணும்ல, ஒரே ஐட்டமா போயிட்டு. இந்த ட்ரைலர் பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு 2 ஹீரோ தெரிஞ்சாங்க கண்ணுக்கு. நம்ம கேமராமேன் பாலு சாரும் இமான் அவர்களும் அவ்வளவு அழகா வந்து அவ்வளவு அற்புதமா. ஸ்ரீதிவ்யா ஹீரோயின் சொன்னாங்கல்ல, என்ன ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க அப்படின்ட்டு. நீ அழகா இருக்கிற, அதனால அழகா காட்டியிருக்காங்க. என்ன அழகா காட்டியிருக்காருல்ல, அதுதான் அவருடைய ஒரு டேலண்ட். அழகா விட இளமையாக, எங்க அந்த கண்ணு கிட்ட இருக்கிற சுருக்கங்க இருக்க எதுவுமே தெரியல, அப்படியே முழு 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 முழுன்னு காட்டியிருக்காரு. அதுதான் அவருடைய டேலண்ட். இப்போ நீ வந்து சின்ன பொண்ணு, ஒன்று அழகா காட்டுறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இமான் வந்து இன்னைக்கு ராஜா கையை வச்சா அது ராங்கா போனது இல்லைங்கிற வார்த்தை வந்து இன்னைக்கு அவருக்கு பொருந்துற மாதிரி ஆயிடுச்சு. இமான் கையை வச்சா அது வேஸ்டா போனது இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அவர் சாங்ஸ் வந்து இப்போ பின்னி பிரமாதமா பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் இந்த படத்தினுடைய இயக்குனர் ரொம்ப ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கிட்டு எனக்கு பலவிதமான விக்குகளை வச்சு பார்த்து ஒரு நாள் பூரா என்ன ஒரு வழியா உண்டு இல்லைன்னு பிரட்டி எடுத்துட்டாரு பொன்றாம். நான் இப்போ ஒரு ஸ்டேஜில் பொன்றாம் பார்த்து பாட ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் என்னை என்ன செய்ய போ எந்த நன்பேங்கிற அளவுக்கு இப்படி மீச வைக்கிறாரு, அப்படி வைக்கிறாரு, இப்படி வைக்கிறாரு, அப்படி. அதுக்கு வசதியான ஒரு தலை எனக்கு அமைஞ்சிருக்குது. அதான் கமல் சார் சொல்லுவாரு, உங்களுக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் உங்க தலை தான். என்ன சொல்றாரு, தலையில முடி கம்மியா இருக்கிறத பத்தி இல்ல இல்ல, உங்க தலை தான், அதான் நல்லா பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு இருப்பாரு. நானும் கூட என்ன மாதிரி ஆட்களுக்காக ஒரு பஞ்சு டைலாக் அவர்கிட்ட சொன்னேன். சார், நான் தலைக்கு மேல இருக்கிறத நம்பி வாழ்றவன் இல்லை சார், தலைக்கு உள்ள இருக்கிறத நம்பி வாழ்றவன். என்ன, தலைக்கு மேல இருக்கிறது வந்து ஜெனட்டிக்கலா வந்தது, அது இருக்கும் போகும். தலைக்கு உள்ள இருக்கிறது தந்தை பெரியார் கொடுத்தது, அது என்னைக்குமே வளர்ந்துட்டே தான் இருக்கும். அதனால நான் அதுக்கு உள்ள இருக்கிறத நம்பி வாழ்றவன் அப்படின்னு சொல்லுவேன். என்ன போச்சுன்னா, இப்ப நான் பாம்பே போனேன், என்ன வந்து அரே கியா துமாரா பெரிய தலை அப்படின்னாங்க. என்னடா பெரிய தலை அப்படின்னா, அந்த சென்னை எக்ஸ்பிரஸ் ட்ரைலர்ல வந்து ஷாருக் கான் 2-3 இடத்துல நான் பெரிய தலைன்னு சொல்லிட்டாரு. இன்டர்வியூலயே பெரிய தலைன்ட்டாரு. பெரிய தலை கியா பார்த்தா சிந்தா கிந்தா, நம்மளுக்கு மீதி எல்லாம் ஒன்றும் புரியல. இந்த பெரிய தலைங்கிறது மட்டும் அந்த ஷாருக் கான் நம்மளுக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்காரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்லுவார், நம்மளா வச்சுக்கிட்டா அது தம்பட்டம், அடுத்தவன் சொன்னாத்து அது பட்டம் அப்படிம்பாரு. அது மாதிரி இப்படி வந்து இந்த தலை வந்து இப்ப எனக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா போச்சு. இந்த தலை வந்து விதவிதமா இப்போ வந்து கேரக்டர் ஆர்டிஸ்டா நான் நிறைய படம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா ஒரு படத்துலையும் கூட ஒரே மாதிரி கெட்டப் இல்லை, எல்லாம் வேற வேற மாதிரி கெட்டப்பு. அது வந்து எனக்கு ரொம்ப வசதியா இருக்கு. இப்போ என்னன்னா, சினிமா வந்து என்ன செய்யலான்னு சினிமா ரொம்ப யோசிச்சுட்டு இருக்குது. அதில் நான் ஜாலியா குளிர் காஞ்சிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். இல்லை, நிச்சயமா சொல்றேன், நம்ம ரொட்டீனா பண்றவங்க வந்து சினிமாவில் ஜெயிக்க முடியாது. எல்லாரும் செய்யறவங்க சினிமாவில் ஜெயிக்க முடியாது. இலக்கணத்துக்கு உட்பட்டு வாழ்ந்தால் நல்லவன் பேர் வாங்கலாம். ஆனா இலக்கணத்துக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருந்தா நல்லவன் வேணா பேர் வாங்கலாம், வல்லவன் பேர் வாங்கவே முடியாது. அதுதான் அந்த கொலவரி சாங். இலக்கணத்தை மீறி அடிக்கிறாரு பாருங்க, அதுதான் சக்சஸ். எல்லாரும் வந்து துண்டை கொடுத்தா இப்படி போட்டாங்க, அப்படி சுத்தி போட்டார் ரஜினி சார், சூப்பர் ஸ்டார் ஆனார். அது மாதிரி எல்லாரும் ஒரு இதுல பாட்டு எடுத்துட்டு இருக்கல, கொலவெறின்னு ஒரு வித்தியாசமான ஒரு பாட்டு எழுதி அந்த சாங் ஹிட் ஆயிருக்கு, அவர் அப்படி பாடி இருக்காரு. அப்படிங்கும்போது இது ஜாலியா பேசுறதுக்காக சொல்ல, உண்மையிலேயே ஒரு அகில இந்திய சிறந்த நடிகர் நேஷனல் அவார்டு வாங்கின தனுஷ்கிட்டு உட்கார்ந்துருக்கான்னு ஒரு சந்தோஷத்தை தாண்டி ஃபியூச்சர்ல நேஷனல் அவார்டு ஃபார் சாங்ஸ் அண்ட் சிங்கிங் 2க்கு வாங்க போறீங்க தனுஷ். இல்ல, வித்தியாசம் தான் ஜெயிக்கும். சினிமால வந்து வித்தியாசமா சிந்திக்கிறவங்க, வித்தியாசமா செயல்படுறவங்க தான் வந்து தனியா தெரியுவாங்க.
யாரா அது ஹீரோவாக இருந்தாலும் சரி, வில்லனாக இருந்தாலும் சரி, காமெடியனாக இருந்தாலும் சரி, ஒரு 3-in-1 கேரக்டராக இருக்குன்னு ஆசைப்படுறேன். ஒரு நல்ல அப்பா அப்படின்னா அது ஒரு இளவெடுத்த கேரக்டருங்க. அதில் என்ன நடிக்கிறது? ஒரு நல்ல அப்பா. நல்ல அப்பா எப்படி நடிக்கிறது? எனக்கு வில்லன் மாதிரியும் இருக்கணும், வில்லன் மாதிரி இருக்கக்கூடாது. இந்த S.A. சூர்யா சொல்லுவார்ல, இருக்கு ஆனா இல்லை. எனக்கு அப்படி ஒரு கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு 3-in-1 கேரக்டர் M.R. ராதா சார் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வில்லத்தனமும் இருக்கும், அப்பாவாகவும் இருப்பார், அதுக்குள்ள ஒரு காமெடியும் இருக்கும். எனக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடைக்கல, கொஞ்சம் ரவுண்டு கட்டி அடிக்கலாம். இல்லைன்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் கையை கட்டி போட்ட மாதிரி ஆயிரும். நம்மளுக்கு தகடு சத்யராஜன் வேணும், என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களா, அந்த சத்யராஜன் வேணும், என்னம்மா கண்ணு அதுவும் வேணும், என்னை பார்த்தா பயப்படணும், ஆனால் சிரிக்கணும், ஆனால் கெட்டவ மாதிரி தெரியணும், கெட்டவ மாதிரி இருக்கக்கூடாது. இது என்ன இது? இப்படி எல்லாம் ஆசைப்பட்டால் எப்படி முடியும்? ஆனால் அப்படி என்னைக்காவது ஒரு நாள் தான் கேரக்டர் மாட்டுது. அது இந்த படத்தில் மாட்டியிருக்கு. முதல்ல மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் அண்ட் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். இது இவ்வளவு சிறப்பான ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் சார். குழந்தை சத்யராஜ் சார் அவர்களுக்கும் ஆமா, குழந்தைக்கு முடி முளைக்க ரொம்ப நாள் ஆகும். முதல்ல இந்த டீம் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். இது ஒரு அழகான நல்ல படம் ஆக்குனதுக்காக. நிச்சயமா இந்த படம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வந்து தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற படம் நிச்சயமா இல்லை. இது எங்க எல்லாரையுமே நாங்க அடுத்த கட்டத்துக்கு எப்படியாவது போயிடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு படம். அவ்வளவுதான் இது பேசிக்கா. ஒரு இன்டர்வியூல கேட்டாங்க, அடுத்தது என்ன ரோல் பண்றீங்க அப்படின்னு. நம்ம என்ன கலெக்டராகவும் கவர்னர் ரோலுமா கொடுக்க போறாங்க, ஊர்ல ஒன்றும் செய்யாம சும்மா சுத்திட்டு இருக்க ஒருத்தன் அப்படிங்கிறத எங்களுக்கு தனுஷ் சார் எப்படி அந்த கேரக்டர்லாம் ஆரம்பிச்சு வச்சு கொடுத்தாரோ அதை நம்ம தொடர்ந்து பின்பற்றி பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அதனால எங்க டீம் எல்லாரும் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். மதன் சார், ஜேம்ஸ் சார், ராஜா சார் இந்த ப்ராஜெக்ட் அழகாக ஆக்குனதுக்காக. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் ராஜேஷ் சார், இங்க வரல அவரு. அடுத்து எங்க டைரக்டர் பொன்ராம் சார் அப்படியே வில்லேஜுக்கு கூட்டு போய் விட்டாரு. ஊர்ல வந்து என்னெல்லாம் சேட்டை பண்ணலாம் அப்படிங்கறத இந்த படத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அதுதான் இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம். சத்யராஜ் சாரை பத்தி பேசிடுறேன், ஏன்னா பேசியே ஆகணும் சார். நீங்க பேசும்போது நானும் பேசுறேன் சார். ஆக்சுவலா நீங்க பேசினப்ப எனக்கு அப்படிதான் சார் இருந்தது. நான் அப்படியே சேர் எட்ஜில் இருந்து அப்படியே பின்னாடி போயிட்டே இருந்தேன். நாகராஜ சோழன் 2000 வாக்குகள் முன்னிலை, நாகராஜ சோழன் வெற்றி பெற்று விட்டார் அப்படின்றது தான் சார். ஸோ அவரோட ஒர்க் பண்றதுங்கிறது சந்தோஷமான விஷயம். ஏன்னா அவரோட நடிச்சுட்டே இருந்தோம், ஆனா அவரோட கேஷுவலா பேசுறதுக்கான சீன் எதுவுமே கிடையாது படத்துல. அதுக்கப்புறம் போட்டோ ஷூட் பண்ணி முடிச்சோம். எனக்கு அதுக்கப்புறம் தான் போட்டோ ஷூட் பண்ணி முடிச்ச பிறகுதான் அடுத்த படத்துல வந்து ஹன்சிகாவோட நடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்துச்சு. இதை எப்படிதான் சொல்லணும், ஏன்னா நீங்க ஹன்சிகாவோட நடிக்கிறீங்களாமே, நீங்க ஹன்சிகாவோட நடிக்கிறீங்களாமேன்னு கேட்கறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு யோசிச்சு பார்த்தப்ப சத்யராஜ் சார் அதை டச் பண்ணது தான் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஏன்னா அவர் வந்து அவருடைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அவர் ஆரம்பத்துல வில்லனா வந்தாரு. அப்போ வந்து இந்த வில்லனா பண்ணும்போது ஆப்வியஸா ஹீரோயினை கடத்திட்டு போய் அந்த அட்டெம்ப்ட் பண்றது ஒண்ணு இருக்கு இல்லையா, அது வந்து ஸோ அப்பயும் ஹீரோயினை டச் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஹீரோவானார் அவரு. ஹீரோவாகி அது ஹீரோயினா டூயட் எல்லாமே இருக்கும். அப்பயும் வந்து ஹீரோயினை டச் பண்ணாரு. இப்போ அப்பா கேரக்டர்லாம் வந்த பிறகு பார்த்தா இலியானா ராமா மகளே சரி இலியானா அப்படின்னு பார்த்துக்கும்போது தீபிகா படுகோஞ்சி ஆவோ அவரை டச் பண்ணதான் இந்த ரீசன் நினைக்கிறேன். எனக்கு இது மாதிரிலாம் அமைது. அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சார். நீங்க வந்து ஒரு லக்கி சாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் தாண்டி அவர் உண்மையா சொல்லணும்னா அவர் ஒரு லெஜெண்ட். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்யராஜ் சார் பேசினப்போ இந்த இடம் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கும் நிச்சயமா. இன்னைக்கு இங்க நின்று பேசுறதுக்கு பெரிய ரீசன் பாண்டராஜ் சார். டெலிவிஷன்ல இருந்து இன்னைக்கு எனக்கு மட்டும் நீங்க வாழ்த்து கொடுக்கல சார். அதுக்கப்புறம் நிறைய பேர் இன்னைக்கு டெலிவிஷன்ல இருந்து செலக்ட் பண்றாங்க ஆர்டிஸ்ட், இந்த கேரக்டருக்கு இவங்களுக்கு போடலாமா, இந்த கேரக்டருக்கு இவங்களை போடலாமான்னு. ஸோ அதுக்கு பெரிய தேங்க்ஸ் பாண்டராஜ் சார் நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு. அண்ட் வாழ்க்கையில வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஸே இல்லாம இருந்த ஒரு காலகட்டம். அதாவது படங்கள்லாம் சினிமாக்குள்ள திடீர்னு வந்துட்டோம், ரொம்ப பயமா இருந்தது. கம்பேரிங்கே பண்ணிருக்கலாம், அது ஈஸியா இருக்குமே அப்படின்னு சொல்லி என்ன அப்படி தோல் கொடுத்து நிறுத்தினது ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, ஃப்ரெண்டுக்கும் மேல ஒருத்தர் தனுஷ் சார். நீங்க வந்ததே ஸ்பெஷல் தேங்க்ஸ். எல்லாரும் ஃப்ரெண்டா அப்படின்னு சாரி ஃப்ரெண்டான்னு கேட்பாங்க, ஃப்ரெண்டுன்னு டக்குன்னு சொல்லிட முடியாது, அதை தாண்டின ஒருத்தர். ஏன்னா அதுக்கு பெரிய காரணம் இருக்கு. ஒரு படம், அந்த படம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். ஒரு படம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பண்றோம் அப்படின்னு சொல்லி. அது வந்து மெரினா ரிலீஸ் ஆகிருந்த டைம். அப்போ வந்து படம் வந்து மெரினா நல்லா தான் போச்சு. பட் அவங்க எல்லாருமே யோசிச்சது என்னன்னா, உனக்கு பிஸ்னஸ் இல்லையே, வியாபாரம் இல்லையே, எப்படி ஒன்று வச்சு படம் பண்றது அப்படின்னு சொல்லி நான் அப்படியே தூக்கி தள்ளி வச்சுட்டாங்க. அந்த டைம்ல வந்து இந்த விஷயம் தனுஷ் சாருக்கு தெரியாது. அதே நாள் கூப்பிட்டு பேசினாரு, சிவகார்த்திகேயன் நான் உங்களை வச்சு ஒரு படம் பண்றேன் அப்படின்னாரு. அந்த வார்த்தை வந்து மறக்கவே முடியாது. ஏன்னா வியாபாரம்லாம் அவர் பார்க்கல, நீங்க நல்லா பண்றீங்க சிவகார்த்திகேயன், ஏன் உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்க கூடாது,
உங்களை ஒரு சோலோ ஹீரோவாக நிறுத்துறதுக்கான ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த வார்த்தை தான் சரி இன்னைக்கு இங்கே தூக்கிட்டு வந்து நிற்க வச்சிருக்கேன். எல்லாருமே பிளான் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க, நல்ல படங்கள் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. பட் அந்த எதிர்நீச்சல் திரும்பவும் நான் வந்து ஒரு பெரிய இயக்குனரோட அசோசியேட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டது வந்து இந்த கேடிபிலா கில்லாட்டம் எதிர்நீச்சலை நிறைவேற்றி வச்சிருக்கேன். முருகதாஸ் ப்ரொடக்ஷன்ஸில் இணைஞ்சு அவருடைய ஸ்கிரிப்ட்ல வந்து நான் நடிக்க போறேன் அப்படிங்கிறத இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஸோ அந்த விதத்துலையும் சந்தோஷம். அண்ட் முருகதாஸ் சாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் வந்து இந்த எல்லாருக்கும் நன்றி. இங்கே நான் ஒர்க் பண்ண எல்லா டேரக்டர்ஸுமே இருக்காங்க. எழில் சார் அவரும் இருக்காரு. ஏன்னா எழில் சாரோட மனமுத்தி பறவை பற்றி நான் எங்கேயுமே பேச மாட்டேங்கிறேன்ற வருத்தம் அவருக்கு எப்பவுமே உண்டு. அதுக்கு காரணம் என்னன்னா நான் அதில் அவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன்னான்ற டவுட் எனக்கு எப்பவுமே உண்டு சார். இப்போ மட்டும் நீ பண்ணிட்டியான்னு கேட்டுறேன். அதனால தான் அதை பற்றி நான் அதையும் சொல்லலை. நான் உங்களுக்கும் தேங்க்ஸ் சார். ஸோ இங்கே விஷ் பண்ண எல்லாருக்கும் பெரிய 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 நன்றி. வழக்கம் போல் ஸ்ரீதிவ்யா நான் மிஸ் பண்ணிட்டு போக மாட்டேன். அது இந்த சென்ஸ் பேசுறதுல வாழ்த்தி சொல்றதுல உங்களுக்கும் தேங்க்ஸ் ஸ்ரீதிவ்யா. நீங்கள் வந்து சார் நீ தெலுங்கு கற்றுக் கொடுத்தாங்கலாம் சொன்னீங்க சார், அதெல்லாம் எதுவுமே கேட்கல சார். எப்பவுமே அவங்க அம்மா பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க சார். இங்கே சார் இங்கே மட்டும்தான் சார். ஆமா, இந்த சங்கத்தின் மூலமா நாங்க என்னெல்லாம் சொல்லிங்கன்னா இனிமே எந்த ஷூட்டிங்கா இருந்தாலும் ஹீரோயினோட அம்மா கூட வராதிங்க, வந்தாலும் ஹோட்டல்ல இருந்துக்குங்க. தெலுங்குல என்ன கேட்டேன்னா அம்மாக்கு என்னன்னு ஒரு நாள் கேட்டேன் தெலுங்குல. அம்மா எப்போ அப்படின்றத எப்போ என்ற ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தாங்க. போவாங்க. இதைதான் நான் 3 நாள் கத்துக்கிட்டேன். இதை கேட்டு முடிக்கிறதுல ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு எனக்கு. அண்ட் இப்போ அவங்க மேல வந்து உட்காரல, அது வரைக்கும் சந்தோஷம். மேபி அந்த இடத்துல தான் சூரியன் உட்காந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நான் நல்லா தெரியுறேன் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. பாலசுப்ரமணியம் சார், பாலு சார் வந்து அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைலே பயங்கரமா இருக்கும். அவர் வந்து எல்லாரையுமே அழகா காட்டணும்னு நினைப்பாரு. நானும் ஃப்ரேம்ல நிற்கும் போது லைட் அவருக்கு அப்படி வைங்க, அவர் ஃபேஸ்ல நல்லா வைங்க, அவர் பிரைட்டா தெரியணும் அப்படின்னு வந்து கேமரா பின்னாடி உட்காந்து சொல்லிட்டே இருப்பாரு. ஹீரோயின் வரும்போது மட்டும் அவரே இறங்கி போயிடுவாரு, இந்த இடத்துல வரணும் லைட். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அழகா நீட்டா தெளிவா ஒர்க் பண்ற ஒரு கேமராமேன் பாலசுப்ரமணியம். அந்த பாட்டு பாடுறதை பத்தி சொல்லிடணும். இன்னைக்கு இங்க இவ்வளவு பெரிய பாடகரா நான் நிக்கிறேன்னா அது காரணம் இமான் சார் தான். ஆக்சுவலா 4 நாள் ஆச்சு. முதல் 4 லைன் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நாள் எடுத்தோம். அவர் வந்து அப்செட் ஆகி சர்ச்சுக்கு போயிட்டாரு. கர்த்தரே என்னையே இப்படிலாம் சோதிக்கிற அப்படிலாம் கேட்டார். அவர் வந்து நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லா கஷ்டத்தையும் நான் எடுத்துக்கிறேன், நீ போய் அவனை பாட வைக்க அப்படின்னு சொல்லி சார் 2வது நாளும் பாட ட்ரை பண்ணாரு. நமக்கு வரல. நமக்கு வந்து நம்ம அதிகமா வந்து நம்ம மிமிக்ரி பண்ணும்போது பாரதிராஜா சார், வினி சக்கரவர்த்தி சார் வாய்ஸ்லாம் என்ன கண்ணு இப்படியே பேசி வாய்ஸ் அப்படிதான் பாட ஆரம்பிப்பது ஊரே காக்க உண்டான அதுதான் அவருக்கு பாடக அப்படின்னு. அதுல இருந்து மீண்டு வந்து அந்த வாய்ஸை வெளியே கொண்டு வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி பண்றவங்க கூட்டுல தோண்டணும், இங்க வாய்ஸ் புதஞ்சிருக்கா பாருங்க, வெளியே கொண்டு வாங்க பாட வைப்போம் அப்படின்னா சொல்லி ஒரு 4 days ஆச்சு இது வந்து பாட வைக்கிறதுக்காக. அவ்வளவு கஷ்டப்பட்டு பாடின பாட்டு. ஸோ இனிமே எங்க போனாலும் நீங்க தான் பாடகர் ஆயிட்டீங்க பாடுங்கன்னு சொல்லாதீங்க, அந்த மாதிரி கிடையாது. டேலண்டட் சிங்கர் அப்படின்னா அவர் அங்க இருக்காரு தனுஷ் சார், நான் இங்கே பாடுறேன் சார். நீங்க அப்படிலாம் திரும்பி பார்க்கவே முடியாது சார். சத்தியமா என்னோட ஐடியாவே கிடையாது. ஆக்சுவலா நான் வீட்டுல கூட பாட மாட்டேன், நான் வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துல இந்த மியூசிக் வீடியோ ஆரம்பிக்கும் போதே அது அப்படிதான் ஆரம்பிச்சிருக்கும். குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், இருதய நோயாளிகள், இதயம் பலவீனமா இருக்கவங்க தயவு செஞ்சு ஜாக்கிரதையா இருங்க, ஏன்னா நான் பாட போறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. அது சும்மா இது ஃபாஸ்ட் சாங்கா இருக்கு, நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சதீஷ் சொன்ன மாதிரி தான், நம்ம நடிச்சிட்டோம், நடிக்கவே செஞ்சுட்டோம், நம்ம பாடினா என்ன அப்படின்றது தான். உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன் அந்த சாங். அது ஒரு ஃபாஸ்ட் பீட் சாங். பாட்டுல நடுவில் கடற்கடன்னு பேசுற மாதிரி இருக்கும். அது சார் சொன்ன மாதிரி நிறைய பேசி பழக்கம் இருந்ததுனால அதை அப்படியே பண்ணிட்டோம். அண்ட் தொடர்ந்து அடுத்தடுத்த வாய்ப்புகளும் இப்போ வந்து பாடுறதுக்காக வந்துட்டு இருக்கு. அனிருத் இப்பயே வந்து நீங்க அடுத்த படத்துல பாடியே ஆகணும்னு சொல்லி ஃபுல்லா வந்து இது பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா தனுஷ் சார் வந்து ஹிந்திக்கு போயிட்டாரு, அதனால வந்து நீங்க இனிமே பாடிருக்க அப்படின்னு சொன்னாரு. அப்படிலாம் சொல்ல சார், சும்மா தான் சார், அப்படிலாம் சொல்ல சார் அவர் தனுஷ் சார். ஆக்சுவலா அனிருத் வந்து அடுத்த படத்துல என்னை பாட வைக்கிறேன், சான்ஸ் கொடுத்துருங்க சார். இல்லைன்னா ஒரு பாட்டு அது நல்லா இல்லைங்கிறதுனால இனிமேல் யாருமே கூப்பிடலன்னு சொல்லிடுவாங்க சார். இங்கே இது ஒரு ட்ரெண்ட் எல்லாம் ஆயிரும் சார். அதனால நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா 2-3 பாட்டு பாடிட்டு எனக்கு போதும், நான் திருப்தி ஆயிட்டேன், அதனால நிறுத்திக்கிட்டு நானே அடுத்த இன்டர்வியூல சொல்லிடுறேன். பேசிக்கா என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக இந்த மாதிரி ரிஸ்க்லாம் எடுப்பீங்களா அப்படின்னா இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறது தயார். ஸோ இந்த படம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம். நீங்களாம் அந்த படம் பார்த்துட்டு போகும்போது ஏன்டா இந்த படத்தை பார்த்தோன்ற வருத்தம் இருக்காது அப்படின்ற சின்ன நம்பிக்கை மட்டும் எங்களால் கொடுக்க முடியும். ஒன்சீன் வந்து இந்த எல்லாருக்கும், மேடையில் இருக்க எல்லாருக்கும் பெரிய 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 நன்றி. படத்துக்கு வழக்கமாக சிவகார்த்திகேயனோட படம் வந்து ரொம்ப காமெடியாக இருக்கும், சிரிப்பு வரும். இந்த படத்தோட டைட்டில் பார்க்கும்போதே சிரிப்பு வருது.
ஸோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படிங்கிற இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இளைஞர்களும் ஒரு காலத்தில் இந்த சங்கத்தில் மெம்பராக இருந்தாங்க. நானும் கொஞ்ச நாள் மெம்பராக இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த சங்கத்தில் வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ சாங் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப விஷுவல்ஸ் எல்லாமே கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதில் இருக்கிற சின்ன சின்ன மாண்டேஜஸ் கூட ரொம்ப நல்லா இருந்தது. அதுலேயும் அந்த ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யார் அப்பன் அப்படிங்கிற அந்த ஆழ்ந்த கருத்துள்ள வரிகள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப கேட்சியாக இருந்தது சாங் கேட்கும்போது. எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. முக்கியமாக இந்த ஃபங்க்ஷன் பார்க்கும்போது ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ஃபங்க்ஷன் வந்து இப்படி கலகலகலன்னு எல்லாமே காமெடியாக பேசி ரொம்ப ஹியூமராக, அதில் ஒரு டீம் ஸ்பிரிட் இருந்துச்சு. இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும். புது டைரக்டர், புது டீம், அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேலே எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் சார் வந்து ப்ரொடியூசராக இருக்காரு. தொடர் வெற்றி நாயகன் சிவகார்த்திகேயன் வந்து இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதுக்கப்புறம் ஒரு படம் ரிலீஸ் ஆக போகிற படங்கள் இதெல்லாம் விட பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லி எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நான் அந்த படம் பெரிய வெற்றி அடையணும் கடவுள் வேண்டிக்கிறேன். வணக்கம். சிவகார்த்திகேயன் மெரினாவில் அறிமுகப்படுத்தும் போது எல்லாரும் தான் சொன்னாங்க, சினிமாவில் இதில் டிவியில் வந்து கம்பேர் பண்ணுறவங்க யாரும் பெருசாக வரமாட்டாங்க, எதுக்கு தேவையில்லாத இது. இன்னைக்கு யார் யார் சொன்னாங்களோ அவங்களாம் சிவகார்த்திகேயன் முன்னால் கால்ஷீட் கேட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் சினிமா. And I would like to sincerely thank my producers, escape artist Madan சாருக்கும் ஜேம்ஸ் சாருக்கும் என்னுடைய நன்றி for this opportunity. And director பொன்ராம் சாருக்கு என்னுடைய நன்றிகள் அண்ட் வாழ்த்துக்கள். ஏன்னா சாங்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறோம் ஒரு பக்கம், ஏன்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோ ரொம்ப சின்சியராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது வீடியோ பார்க்கும்போது தெரியுது. அண்ட் மில்லியன் தேங்க்ஸ் டு இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் பாலசுப்ரமணியம் சார் அண்ட் பாடகர் சிவகார்த்திகேயன், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதான் பேசணும், அந்த சாங் ரெக்கார்ட் பண்ணி முடித்த பிறகு இனிமேல் தம்பி எத்தனை பாட்டு பாடினாலும் ஃபஸ்ட்டு பாட்டு அது நான் தானே தம்பி, நான் தானே அறிமுகப்படுத்தினேன் அப்படின்னு உட்காந்து மெய்சிலுத்து பேசிக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் என்ன ஒரு குறும்பு தான் வந்து பாடி முடிச்சுட்டு வெளியே எங்கே ஆஸ்கார் உட்காந்து தேடிட்டு இருந்தார் ஸ்டுடியோ வெளியே. உடனே அவருக்கு ஆஸ்கார் கொடுத்துருமா பாட்டு பாடி முடித்தோடனே. பென்ஸ் கார் முதல்ல வாங்கிடுவோம் தம்பி, அப்புறம் ஆஸ்கார் கண்டிப்பாக. நம்ம அனிருத் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இன்னொரு மியூசிக் கம்போசருடைய ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வருதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது நீங்கள் யூ மேட் மை டே. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஸ்வீட் பர்சன் டு முக்கியமாக வந்து பழகிறதுக்கு. ஏற்கனவே இப்போது வேறு இன்னொரு படத்தில் எனக்கு ஒரு சாங் பாடியிருக்காரு. ஸோ ஐ ஓ யூ ஸோ மச். ஏன்னா அது செஞ்சுருக்கீங்க அண்ட் இப்போது இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வந்திருக்கீங்க. ஸோ வாட் எவர் உங்கள் அதாவது சாங்கு கீபோர்டு வாசினா கூட சொல்லுங்கள், ஐ வில் கம் அண்ட் டு இட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த மேலையில் இருக்கும் அனைவருக்கும் நன்றிகள். வந்திருக்கும் பிரஸ் நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நன்றி.